कुंभे पुनर्वसौ जातं केरले चोळपट्टणे कौस्तुभांशं धराधीशं कुलशेखरमाश्रये घुष्यते यस्य नगरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम्. ஆழ்வார்கள் பதின்மரிலே ஆறாவது ஆழ்வாராக திருவவதாரம் பண்ணினார் குலசேகர ஆழ்வார். வாய்த்த திருவஞ்சிக்களம்ங்கிற திவ்யதேசத்திலே பிறந்தார். மற்ற ஆழ்வார்களெல்லாம் தமிழகத்திலே அவதரித்திருந்த போது இவர் ஒருத்தரே கேரள மாநிலத்திலே அவதரித்தார். பிறப்பாலே க்ஷத்திரியராக இருந்து எல்லா சாஸ்திரங்களையும் கற்று ராஜாவுக்கே உரிய சின்னங்களோடே நாட்டை ஆண்டு வந்தார். இருந்தாலும் இவரை ஆழ்வார்கள் கோஷ்டியிலே சேர்க்க வேணுமென்னு திருவுள்ளம் பத்தினான் சிவன் நாராயணன். மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினவர் குலசேகர ஆழ்வார். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார்னு பேர் இருந்தாலும் இவர் ஒருத்தருக்கு மட்டும் குலசேகர பெருமாள் என்கிற பேர் உண்டு. சம்பிரதாயத்திலே ராமனுக்கு பெருமாள்னு திருநாமம். அந்த ராமன் சிரித்தால் தானும் சிரித்து, ராமன் அழுதால் தானும் அழுது, ராமனுக்கு என் வருமோன்னு நொந்து துடிக்கும் பிரகிருதி ஆழ்வாருக்கு இருந்தபடியால் அவனுக்கு இருந்த பெருமாள்ங்கிற திருநாமம் இவ்வாழ்வாரை வந்தடைந்தது. அதனால் அவருக்கும் குலசேகர பெருமாள் என்கிற பேர் ஏற்பட்டது. கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டணே, கேரள தேசத்திலே கும்பமாசங்கிற மாசி மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார். அதை முப்புரியூட்டிய நட்சத்திரம்னு கொண்டாடுவார்கள். ராமனும் அவதரித்தான், குலசேகர ஆழ்வாரும் அவதரித்தார். ரெண்டு பேரும் சேர்த்து ஆச்சாரியர்களும் அவதரித்திருக்கிற அற்புதமான திருநக்ஷத்திரம். அதில் பிறந்திருந்த ஆழ்வார், அவருக்கு சேரகுலவல்லி என்னொரு பெண் இருந்திருக்கிறாள். அந்த பெண்ணோடே பல திவ்யதேசங்களுக்கும் யாத்திரையாக புறப்பட்டார். ஆழ்வார் சரித்திரத்தையும் சுருக்கமாக பார்ப்போம். அவர் எப்படி ரங்கநாதனுக்காக பெருமாள் திருமொழிங்கிற பிரபந்தத்தை பாடினார்ங்கிறதையும் பார்ப்போம். ஆழ்வார் அனுகிரகித்ததாக பெருமாள் திருமொழி நிச்சயமாக வழக்கிலே உள்ளது. அதை தவிர சம்ஸ்கிருதத்திலே முகுந்தமாலைங்கிற பிரபந்தத்தையும் குலசேகர ஆழ்வார் சாதித்தாகவும் ஒரு செய்தி உண்டு. அது அவர் சாதித்ததா அல்லது அவருடைய வம்சத்திலே பிறந்த வேறொரு குலசேகரர் சாதித்ததா என்பதை பற்றின விசாரங்கள் இருந்தாலும் பிரபந்தம் அற்புதமான பிரபந்தம். முகுந்தன் என்கிற எம்பெருமானுக்காகவே பாடப்பட்டது. இன்னைக்கும் அவர் பிறந்த திருவஞ்சிக்களம், அதுக்கு அருகிலேயே அவரே முகுந்தனுக்குன்னு ஒரு சந்நிதி கட்டி இருக்கிறார். அந்த முகுந்தனுக்காகத்தான் இந்த முகுந்தமாலை பாடினார் என்று சரித்திரத்திலே வழக்கமும் காணப்படுகிறது. அவ்வாழ்வார் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார்? அவரோ மலையாள பாஷை பேசக்கூடியவர். அவர் எதற்காக தமிழிலே பாடினார்? எங்கேயோ இருக்கிற கேரள திவ்யதேசத்துக்கும் நம்ம திருவரங்கத்துக்கும் என்ன தொடர்பு? என்னத்துக்காக பெருமாள் திருமொழி பாடினார்? அவரே குலசேகர பெருமாள். அவர் ராமச்சந்திரனாகிற பெருமாளுக்காக பாடின திருமொழி பெருமாள் திருமொழி. 10 பதிகங்களோடே 105 பாசுரங்களோடு இருக்கக்கூடியது. இந்த திருமொழி பிறந்ததே ஒரு ஆச்சரியமான கதை. ஆழ்வார் தான் ராஜாவாகத்தான் வாழ்ந்து வந்தார். இவருக்குன்னு ஒரு வழக்கம் உண்டு. ராமாயண கதையை கேட்கதில் மிகுந்த ஆவல் படைத்தவர். நித்தியப்படி ஒரு உபன்யாசகரை வைத்து ராமாயணத்தினுடைய கதைகளையெல்லாம் கேட்பர். அவர் குலசேகரன். ராமாயணத்திலே ராமானுஜருக்கும் ஆசை உண்டு, ராமாயணத்திலே குலசேகர ஆழ்வாருக்கும் ஆசை உண்டு. படிகொண்ட கீர்த்தி பக்தி வெள்ளம், ராமபக்திங்கிற வெள்ளமே நிறைந்தது ராமாயணம். இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார் இந்த உபன்யாசகர். குலசேகர ஆழ்வாருக்கு நடக்குமா? இப்படி ராமன் நிற்கிறானே, தவிக்கிறானே, உதவிக்கு ஆள் இல்லையே, பண்ணி பண்ணி சொல்ல ஆரம்பித்தார் அவர். இந்த நிலையில குலசேகர பெருமாள் தன் நிலை மறந்து போனார். தான் ஏதோ கலியுகத்தில் இருக்கிறோம். ஆழ்வார் அவதாரம் கிழியே தேதி சொல்லியிருக்கேன். கல்யப்தம் 27 ஆண்டுகள் முடிந்து 28வது ஆண்டு, கலியுகம் பிறந்து 28வது ஆண்டிலே குலசேகர ஆழ்வார் அவதாரம். சரித்திரப்படி 8ஆம் நூற்றாண்டிலே அவதாரம். அதனால காலாராய்ச்சி பிற்பாடு பார்ப்போம். 28ஆம் ஆண்டு கல்யப்தம். இது குலசேகர ஆழ்வாருடைய அவதாரம். ராமாவதாரம் எப்பொழுது? எனக்கோ திரேதாயுகத்திலே. திரேதாயுகத்தில் ஒத்தருக்கொத்தர சண்டை போடுறதை கலியுகத்தில் கதை கேட்கிற நான் என்ன போய் மாற்றி அமைத்து விட முடியும்? முடிஞ்சுடுத்து கதை. நாமும் சில இடத்துல கதையை படிச்சுட்டே போவோம். கதையோட ஒன்றி போய் படிக்கிற தன்மை சில பேருக்கு உண்டு.
அதில் இருக்கிற நாய்க்கு கஷ்டப்பட்டா இவ அழ ஆரம்பிச்சிருவா, அதில் இருக்கிற நாயக்கன் கஷ்டப்பட்டா இவ அழ ஆரம்பிச்சிருவா. அப்போ ஹிருதயம் அவர்களுக்கு பண்பட்டு இருக்குன்னு அர்த்தம். பகவத் அனுபவத்தை பார்த்து பார்த்து ஓரளவுக்கு உருகுகிற நெஞ்சு. அதை படித்து உருகுறோங்கிறதுக்காக தங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டா அவள் அழுவாங்கிறது இல்லை. அதில் ரொம்ப தைரியமாக இருந்துடுறதுக்கு அவளுக்கு தெரியும். ஆனால் பெருமான் சமப்பட்டான்னு கேள்விப்பட்டால் ஒரு பாகவதன் உருகித்தானே தீர வேண்டும். அதை போல குலசேகராழ்வார் உருகினார். மற்ற பேராக இருந்தால் அழுதுன்னு இருந்துருவா. அவர் க்ஷத்ரியர், ராஜா, சதுரங்க சைன்யம் பலம் படைத்தவர். நாம் போய் ராமனை ரட்சித்து கொடுப்போம் என்று உடனே நினைத்தார். ரத கஜ துரக பதாதிகள் 4 சைன்யத்தையும் மேற்கு சமுத்திரத்தில் இறக்கி விட்டார். அவர் இருக்கிறதே கேரளத்திலே. அங்கிருந்து மேலக்கடல்ல இறங்க போறச்சே நல்ல வேளை பார்த்தா ஒன்றும் புரியல, இந்த மாதிரி திடீர்னு நடந்துடுத்தே. இந்த உபன்யாசகர் இந்த நிலையில தான் கதை சொல்லிட்டு இருக்கிறச்சே இறங்கினார். நல்ல வேளை உபன்யாசகர் உடனே தடுத்தார். கவலைப்பட வேண்டாம், அதோ ஆகாசத்திலே பார், ராமனுக்கும் அவர்களுக்கும் யுத்தம் முடிஞ்சு படுத்து 14,000 பேரையும் கொன்னு முடிச்சுட்டான் ராமன். ராமனு சீதையுமாக சேவை சாதிக்கிறார்கள். ஆகாசத்துல சீத்தை அணைத்து கொண்டு, குலசேகரரே கவலைப்பட வேண்டாம், இதோ ராமராவண யுத்தத்தை போல இந்த யுத்தத்தையும் முடித்து விட்டோம். உம்முடைய தேசம் வழியா உம்மை பார்த்துட்டு போலான்னு வந்தோம், வரலாமான்னு ராமன் கேட்க ஆனந்தப்பட்டார் குலசேகர ஆழ்வார்னு சரித்திரம். இப்படி ஒரு தன்மீ பாவம் ஆழ்வாருக்கு உண்டு. அந்த குலசேகர ஆழ்வார் தான் நித்தியப்படி பொழுது விடிந்தால் திருவரங்க யாத்திரை பண்ணணுங்கிற ஆசையை மனசிலே வளர்த்து வந்தார். குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாவந்தே ராஜானம் குலசேகரம். அந்த ராஜா குலசேகரரை நாம் வணங்குவோம். அவர் மட்டும் அந்த ஸ்ரீரங்க யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்பட்டது ஆச்சரியமில்லை. குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே. அவர் ஊரில் இருக்கிற அத்தனை அடியார்களும் காலை எழுந்திருந்து திருவரங்க யாத்திரை போகணும்னு ஆசைப்படுவார்களாம். நாமும் ஒத்தொத்தரும் இதை பழக்கத்திலே கொள்ள வேண்டும். என்ன ராஜ்யத்தை வாண்டி இவ்வளவு நாட்களும் கண்டோம். அப்பொழுதே ராத்திரி வேளையில திருவேங்கடமுடையானும் ஸ்வப்னம் சாதித்து மெதுவே ஆழ்வாரிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பித்தான். நீர் பிறந்தது இதற்குத்தானா? பெருமாள் திருமொழி 105 பாசுரம் 10 பதிகங்கள். அதுல முதல் 3 10 பாசுரங்கள் அடிய 3 10ன்னு சொல்றேன்னா எல்லாமே 10ஆக இருக்க வேணுங்கிற தேவையில்லை. 9 முண்டு 10 முண்டு 11 முண்டு. அதனாலதான் கணக்கு 105ன்னு வருது. சிலதுல 9 இருக்கும், 10 இருக்கும், 11 இருக்கும். அதுல முதல் 3 பதிகங்கள் திருவரங்கநாதனுக்கென்னே அமைத்தார். இந்த திவ்யதேசத்துக்கு வந்து சேர்ந்தார். கடைசி அவர் பரமோதத்துக்கு போனது பிரம்மதேசம் மன்னார் கோவில்ங்கிற இடத்திலிருந்து. சேரகுலவல்லி நாச்சியாரே திருவரங்கநாதனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இன்னமுதமூட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னஞ்செலசேர் நுதலியர்வேள் எங்கள் குலசேகரன் என்னே கூறு. இது சுவாமி ராமானுஜர் சமர்ப்பித்திருக்கிற தனியன். அந்த 105 பாசுரங்களிலே என்னான்னு ரங்கநாதனை பாடினார். நம்மால 105 அனுபவிக்க முடியாவிட்டாலும் எந்தெந்த பாசுரங்கள் முடியுமோ அது வரைக்கும் நாம் அனுபவத்திலே கொள்ளலாம். இன்னைக்கும் சேரகுலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி ஸ்ரீராமநவமி அன்றைய தினம் அற்புதமா நம்பெருமாளுக்கும் சேரகுலவல்லி நாச்சியாருக்கு சேர்த்தி நடக்கும். இப்போ நாம படியேத்தம் பிபி நாச்சியாருடைய சந்நிதிக்கு எதிர்த்தா போலே நித்தப்படி பகல் 10லே படியேத்தம் சேவித்தோம். அதை தாண்டி உள்ளுக்குள்ள போனோம்னா இருக்கிறது தான் சேரகுலவல்லி நாச்சியாருடைய சந்நிதி. அங்கே ரங்கநாதன் தான் ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்தி கண்டருளுகிறார். உறையூர் நாச்சியார் கமலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி உண்டு. அதே போல பெரிய பிராட்டியாருடைய சேர்த்தி உண்டு. இந்த 3 சேர்த்தி உற்சவங்கள் இன்னைக்கு ரங்கநாதனுக்காக நடைபெறுகிறது. அற்புதமா எல்லாரும் கண்டு கழிக்கிறார்கள். இது தவிர ஆண்டாள் சந்நிதியிலே மாலமாத்தல் அடிக்கடி உண்டு. ஆண்டாளோடைய நேர சேர்த்திங்கிறது இல்லாமல் போனாலும் அது எதனாலே எப்படி நடந்ததுங்கிறது நமக்கு தெரியலே. ஆண்டாளோட முன்காட்களிலே சேர்த்தி இருந்திருக்கலாம், பின்னாட்களிலே சேர்த்தி இல்லாத போயிருந்திருக்கலாம். இருந்தாலும் இது இத்தனை தாயார்களோட சேர்த்தின்னு இருக்கும்பொழுது ஆண்டாளோடையும் சேர்த்தி அநேகமாக இருந்திருக்க வேண்டும். நான் ரங்கநாதன்னா ஆண்டாள் இல்லாமல் இல்லை, ஆண்டாள்னா ரங்கநாதன் இல்லாமல் இல்லை. ஆனால் ஏதோ காலகட்டத்திலே பிற்போக்கிலே நகழ்ந்திருக்கலாம். அதனால இன்னைக்கு மாலமாத்தல் நிகழ்ச்சி மட்டும் மறவாமல் நடக்கிறது தாயாருக்கும் பெருமானுக்கும். ஆண்டாளை சேர்த்துனுட்டோம்னா அப்ப 4 பேர் ரங்கநாதனுக்காக. அதில் இப்ப நாம பார்க்கறது சேரகுலவல்லி நாச்சியார். அவளைத்தான் திருமணம் பண்ணி கொடுத்தார் குலசேகர பெருமாள். ஆக மாமனார் ஸ்தான 2 ஆழ்வார்களுக்கு, ஒருத்தர் பெரியாழ்வார் ஆண்டாளை கொடுத்தபடியால், மற்றொருத்தர் குலசேகர ஆழ்வார். ஆழ்வார் பெரியாழ்வார் கொடுத்தது ஆண்டாளை மட்டும்தான். ஆனா குலசேகர ஆழ்வார் கொடுத்தது கூட பெரிய பிராகாரத்தையும் கட்டி கொடுத்தார். ஸ்திரீதனம் கொடுக்கணுமே. பெரியாழ்வார் ஸ்திரீதனமா எதை கொடுத்தார்? ஆண்டாளுக்கே பாடவல்ல சாமர்த்தியத்தை கொடுத்து நாச்சியார் திருமொழியை ஸ்திரீதனமாக்கி விட்டார். இங்க ஸ்திரீதனம் கொடுக்கணும், அந்த பெண்ணு பாடலை, அதனால பிராகாரத்தை கட்டி நிரப்பி விட்டார் தானும் குலசேகர ஆழ்வார். 3வது திருச்சுத்து குலசேகரன் திருச்சுத்து. இதைத்தான் அடுத்த ஆலிநாடன் அமர்ந்துரையம் வீதி
திருமங்கியாழ்வார் கட்டினது. 3வது திருச்சுத்து குலசேகர ஆழ்வார் கட்டினது. இப்ப பெருமான் ராப்பத்து உற்சவம் முழுக்க எப்படி எழுந்தருளுகிறானோ அந்த திருச்சுத்து விரஜாநதி இருக்கிற திருச்சுத்து. அதிலே தான் சேனவன்றான் மண்டபம்ங்கிற மண்டபத்தையும் கட்டினார். பவித்ரோத்சவம் நடக்கிற மண்டபம் இருக்கே, துவஜஸ்தம்பத்திலேருந்து இடது பக்கம் மேல பக்கம் போன உடனே பவித்ரோத்சவ மண்டபம், அந்த மண்டபம் கட்டினதே குலசேகர ஆழ்வார் தான். அந்த பிராகாரத்தை புனர் நிர்மாணம் பண்ணி அமைத்ததும் குலசேகர ஆழ்வார் தான். அதனால் அந்த கைங்கரியத்தை இந்த திவ்யதேசத்தில் ஆழ்வார் பண்ணார். பெண்ணையும் கொடுத்தார், மதிலும் கட்டி கொடுத்தார், பிராகாரமும் கட்டினார். அந்த பிராகாரத்தினுடைய வெளியில் இருக்கிறதுக்கு தான் ஆரியபட்டாள் வாசல்னு பேர். பிராகாரத்துக்கு உள்வாசல் நாழிகை கேட்டான் வாசல், பிராகாரத்துக்கு வெளிவாசல் ஆரியபட்டாள் வாசல். வங்காள தேசத்திலேருந்து ஒரு ராஜா நிறைய சொத்துக்கள் அனுப்பிச்சான் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக. அது என்னமோ அந்த நிமிஷத்துல வாங்கிக்கிறதுக்கு பெருமானுக்கு திருவுள்ளம் இல்லை, அதனால திரஸ்கரிச்சு விட்டார், வாங்கிக்கலேன்னுட்டு. ராஜாவுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. தன்னுடைய நிறைய பட்டர்கள் காவல்காரர்கள் அனுப்பிச்சு சொத்தையும் அங்கேயே வைத்து இந்த வாசலுக்கு வெளியில உட்கார்ந்தையே காவல் காத்துன்னு வர சொன்னானா ராஜா. அதனாலதான் ஆரியர்கள் பட்டாள், பட்டாள்ங்கிறதை பட்டாள்னு வச்சுக்கலாம், பட்டர்கள்னு வச்சுக்கலாம், காவலாளிகள், வேலைக்காரர்களான காவலாளிகள். ஆரியர்கள் பட்டு கிடந்த வாசல், ஆரியர்கள் பட்டாள்களாக கிடந்த வாசல், ஆரியர்கள் காவல் காத்த வாசல். அதனாலதான் அதுக்கு ஆரியபட்டாள் வாசல், ஆரியபட்டாள் வாசல்னே பேர். அந்த ஆரியர்கள் பட்டு அங்கதான் இருந்திருக்கா. அப்புறம் பெருமானுக்கு ஒரு நாள் திருவுள்ள முகந்து அவர்களிடத்திலே சொத்தை ஸ்வீகரித்து கொண்டான்னு சரித்திரம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட அவர்கள் காவல் காத்திருந்த வரைக்கும் பெருமாள் வெளியில எழுந்துருளின உடனேயே அந்த இடத்திலே செம்பொன் கோயில் கொடுத்தவர்களுக்கு செம்பொன் கோயில் கொடுத்தான் அவர்களுக்கே ஒரு அருளப்பாடு சாதிக்கிற வழக்கம் இருந்து வந்தது. ஆனா இப்பொழுது காவல்காரா அவர்கள் இல்லாதபடியால் அந்த அருளப்பாட்டு வழக்கம் இந்த திவ்யதேசத்திலே இல்லை. இப்ப அரசாங்க காவலர்கள் தான், தேவஸ்தானத்து காவலர்கள் பார்த்துன்னு வரா. ஆக உள்வாசல் நாழிகை கேட்டான் வாசல், வெளிவாசல் ஆரியபட்டாள் வாசல். அந்த திருச்சுத்துல தான் மொத்த திருமடப்பள்ளியும் இன்றும் அமைந்திருக்கிறது. பெருமான் விரஜாநதி கண்டுருள்றதோ, வேத விண்ணப்பம் கண்டுள்ளதோ, உயர்நலம் பாசரங்கள் தொடங்கி அதை பெருமான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறதோ எல்லாம் அந்த குலசேகர ஆழ்வாருடைய திருச்சுத்திலே நடக்கிறது. அநேகமா ரொம்ப தூரம் நாம் யாரும் போகாத திருச்சுத்தது. ஏன்னா துவயஸ்தம்பத்தில் சேவிக்கிறோம், நேர உள்ள நாழி கேட்டான் வாசல் வழியா பெருமாளை சேவிக்கப்படுவோம். உற்சவ காலத்துல மட்டுமே தான் அடியார்கள் அடிக்கடி போய்விட்டு வரக்கூடிய திருச்சுத்து. அது அற்புதமான சுற்றினை குலசேகர ஆழ்வார் சமைத்து பெருமாளுக்காக தானும் சமர்ப்பித்தார். இது அவர் பண்ணின கைங்கரியம், குலசேகரனுடைய கைங்கரியம். அந்த கைங்கரியம் காய்கமான கைங்கரியம். ஆழ்வார்களுக்கு வாச்சிக்க கைங்கரியம் முக்கியம். அவர்கள் வாயால என்ன பாசுரம் பாடுறாங்கிறது தான் பிரதானம். அதுல முதல் 10 பாசுரங்களாலே எப்படி பெரிய பெருமாள் இந்த திவ்யதேசத்திலே சயனித்தார் என்பதை சொல்லி சொல்லி ஆனந்தப்படுகிறார் குலசேகர ஆழ்வார். ஆக இந்திரியங்கள் படைத்த பயன் திரும்ப பெருமானை சமர்ப்பிப்பதற்காக. அதை பற்றித்தான் முதல் 10 பாசுரத்திலே என்னுடைய ஓரோரு இந்திரியத்தாலும் பெருமானோடே சேர வேண்டும், அவன் அடியார்களோடே சேர வேண்டும்னு பாடினார். இருளுரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவழங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணிய கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்னுகலோ கழிக்கு நாளே. இந்த 2 கண்கள் என்னைக்கு ரங்கநாதனை பார்த்து கழிக்கும் ஆசைப்பட்டார். ஆழ்வார் பாசுரத்திலே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, என்னைக்கு இந்த கூவிக்கொள்ளும் காலம் குறுகுகிறது? சரணாகதி பண்ணிட்டோம், பெருமானும் கொடுக்கிறேன்னுட்டான், என்னைக்கு கிடைக்கும்னு தெரியாதே. அதனாலதான் என்றுகளோ இது ஓரோரு இந்திரியமா சொல்லுவர். கண்ணார் என்னைக்கு பார்க்க போறேனோ, மனசான என்னைக்கு சேர போறேனோ, என்னைக்கு கைகளால் தொழ போறேனோ, என்னைக்கு மலர்களிட்டு அர்ச்சனம் பண்ணுவேனோ என்று ஓரோரு பாசுரத்தில் ரங்கநாதனிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்தார் குலசேகர ஆழ்வார். இந்த முதல் பாசுரம் அழகான கௌஷீதிகி வித்யா, பர்யங்க வித்யா பிரகரணம், கௌஷீதிகி உபனிஷத்து. அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களை சாதிக்கிறார். ஆதிசேஷ பர்யங்கத்திலே நாமும் கால் வைத்து மிதித்து ஏறி பெருமானுடைய திருவடிகளிலே அமர்ந்து கொண்டு தம் பாதேன அத்தியாரோகதி பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தி தம் பாதேன அத்தியாரோகதி. பிரம்மாலங்காரம் நடக்குமா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா நம்ம காலை வச்சு ஆதிசேஷ பர்யங்கத்தை மிதிச்சுண்டு ஏறி பெருமானுடைய திருமடியில் உட்கார்ந்துண்டு அவனை ஆலிங்கனம் பண்ணி ஸ்ரீதேவி நாச்சியாரோட சேர்த்து பெருமானை நாம் அனுபவிக்கலாம். அதைத்தான் இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் திருவனந்தாழ்வானுடைய திருமடியிலே பெருமான் சயனித்து சேவை சாதிக்கிறார். அதை பத்தி இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி, இருளிரிய நிறைய ரத்தன ஆபரணங்கள் எல்லாம் பொதிந்து பெருமானே சாத்தி கொண்டு சேவை சாதிக்கிறான். இந்த ஆதிசேஷனுக்கு 1000 பணம்,
நாம சேவிக்கிறது 5 தலைகள் தான் இப்பொழுது ஆதிசேஷனுக்கு. ஆனால் ஆழ்வார் பாடியிருக்கிறது 1000 பணாமண்டலங்களை பற்றி ஒரு தலைக்கு மேலும். இப்போ ஒரு நிமிஷம் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் புரிய நீ கொஞ்சம் கற்பனை குதிரையை தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் அர்த்தம் என்னங்கிறதே புரியும். கண்ணை மூடிண்டு ஆழ்வார் என்ன பாடுறாருன்னு பார்த்துனுட்டு கண்ணை திறந்துடணும், சேவிக்கணுமே. கண்ணை மூடிண்டே இருந்துட்டேன்னா அப்புறம் சேவிக்கிறதுக்கு முடியாது. ஒருத்தன் பெரிய பெருமாள் முன்னாடி வந்து கண்ணை மூடின்னு சேவிச்சுன்னு தான் பட்டர் கோவிச்சுன்னு விட்டார். இதை உன் வீட்டிலேருந்தே செய்யப்படாதோ, இங்கே எதுக்கு வந்தேன்னு விட்டார். நாம் இங்கேருந்து வரிசையில் நின்று கட்டப்பட்டு சீட்டு வாங்கிட்டு 2 மணி நாள் 3 மணி நாள் காத்துந்து போவோம். அங்கே போய் இப்படி சேவிச்சுட்டு வந்துடுவா. அங்கே போனப்புறம் கண்ணை நன்னா திறந்துட்டுன்னா சேவிக்கணும். ஆக இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்லுவது இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. ஒரு தலைக்கு மேலே பணத்துக்கு மேலே ஒரு ரத்தனம். ஆண்டுகள் நிறைய போன நாகப்பாம்புக்கு ரத்தனம் இருக்குங்கிறது அந்த நாள்லேருந்து சொல்லப்பட்டு இருக்காது. அதை உடனே மூட நம்பிக்கைன்னு நிச்சயமாக எல்லாரும் சொல்லிடுவா. உண்மை. இப்போ ஆழ்வார் அந்த மூட நம்பிக்கையை பற்றியெல்லாம் இங்கே பாட வரல. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையை நம்பி ஆழ்வார்கள் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவர்கள் நேர பெருமான் காட்டி கொடுத்து பாடினவா. இங்கே ஆதிசேஷனானபடியாலே ரத்தனாபரணத்தை சாத்தின்னு இருக்காரே தவிர நாம சொல்றா போலே வயசாகித்தான் நாகப்பாம்புக்கு ரத்தனம்ங்கிறது இல்லை. இருளிரிய சுடர்மணிகள் ஒரு பணத்துக்கும் தலையிலேயும் ஒரு ரத்தனம். அதிலிருந்து அழகான ஒளி பிரசரிக்கிறது. சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி. அப்பப்ப ஆதிசேஷனுடைய தலையிலிருந்து பளிச்சுன்னு ஒளி விடுகிறது. இமைக்கும் நெத்தி. இனத்துத்தி அணிபணம் 1000 ஆர்ந்த. இனத்துத்தி, இனம்னா ரெட்டேன்னு அர்த்தம். இனத்துத்தி 2 திருவடி நிலைகள் சேர்ந்திருக்கிறா போலே 1000 தலைகள் படைத்த ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகா இப்படி ஒன்று தெரியறது இல்லையா, கொக்கி போட்டா போலே. அது 2 திருவடிகள் இப்படி இருந்தா போலே. இனத்துத்தி அணிபணம் 1000 ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி. அரவரசன் அரவென்னால் பாம்பு. அரவரசு பாம்பு குலத்துக்கே அதிபதி. அணிபணம் 1000 ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் 1000 பணாமண்டலங்களோட கூடின ஆதிசேஷன் அனந்தன் என்னும். அவருக்கு அனந்தன்னு திருநாமம். அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி. அணி விளங்கும் ஆபரணங்கள் நன்றாக ஒளிவிடா நிற்கிற உயர் வெள்ளை அணை, வெளுத்த படுக்கை. ஆழ்வாரும் பாட்டில் நன்னத்தான் சொல்லியிருக்கார். ஆனால் ஒரு திவ்ய தேசத்திலையும் வெளுத்த படுக்கையில் பெருமானை நாம் சேவித்ததே இல்லை. கருத்த படுக்கையோட தான் சேவிக்கணும். இதை கீழே இதுக்கு காரணம் என்னங்கிறதையும் விண்ணப்பிச்சேன். அப்பி பணிபதி பாவாது சுப்ரா அந்த ஷயாளோஹோ மரகத சுகுமாரைகி ரங்கபத்துர் மயூகைகி சகல ஜலதிபான சியாமஜீமூத்த ஜைத்திரம் புலகயதி விமானம் பாவனம் லோச்சனேனஹா என்று பட்டர் சாதித்தார். படுத்துருக்கிற பெருமானுடைய திருமேனி கருமை வீசி வெளுத்த ஆதிசேஷனை கருப்பை ஆக்கிவிட்டான் எம்பெருமான். அதைத்தான் இங்கே சாதித்தார். அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை வேம்பி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி. திருவரங்க பெருநகர் சப்த பிராகாரத்தோட கூடியிருக்கிறபடியாலே திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி. திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும். தெளிந்த நீருடைய பொன்னி காவிரி தாய். அவள் திரை கையால் அடிவருள பள்ளி கொள்ளும். ஆறும் கடல்ல போய் நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தா கரையிலே மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய கீழ்கிளையில போய் உட்காந்துடணும். நாள் முழுக்க உழைச்சி கை காலை வலிச்சதுன்னா ஜலத்தில் காலை தொங்க போண்டு உட்காந்துட்டா அப்படி சலான்னு அந்த ஜலம் அடிக்கும். அதில் நம்முடைய தாபம் எல்லாம் நாள் முழுக்க பட்டதெல்லாம் தீந்து போடும். பெருமானுக்கு நம்முடைய தாபத்திரயத்தையும் கொண்டு போய் அவனுடைய திருவடிகளில் சமைச்சிடுறோம். நம்ம கிட்ட இருக்கிறது 3 தாபம். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். நாமா கிளப்பி விட்டுக்கிற சில இன்னல்கள், பகவானா கொடுக்கிற சில இன்னல்கள், இயற்கையாலேயும் மிருகங்களாலேயும் ஜந்துக்களாலேயும் ஏற்படுற சில இன்னல்கள். இந்த 3 இன்னல்களை நம்ம என்னைக்கும் சமப்படுத்தின்றே தான் இருக்கும். ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகம்னு பேர். இது தாபத்திரயம். நம்முடைய தாபத்திரயத்தையும் பெருமானுடைய திருவடிகளில் சமைச்சிடுறோம். அப்போ இந்த மொத்த பேர் சமைச்சா அது எவ்வளோ கொதிச்சு போடும். நாம தான் இந்த தாபத்தால் கொதிச்சிருக்கோம். நாம் இத்தனை பேரும் நமக்கெல்லாம் ஒத்தத்தருடைய கொதிப்பு. 1,00,000 ஜனங்கள் கொண்டு போய் ரங்கநாதன் திருவடியில் சமைச்சுட்டா அப்போ எத்தனை கொதிப்பு வரும். பெருமாளுக்கு இந்த ஊரில் ஒரு வழக்கம் உண்டு. பெருமாள் புறப்பாடு ஆறுதுன்னா ஹொய் சாவதானான்னு சொல்லிட்டு மேலே தூக்கி பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறாளோ இல்லையோ. இப்போ வைகுண்ட வாசல் வழியாக வெளியில் எழுந்துடுறார். எழுந்துடனே ஒரு தரம் மேலே வசத்தி எல்லாருக்கும் 4 பேருக்காக சேவை சாதிக்க பெருமான அல்லன் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சேவை சாதிக்கிறதுக்காக வசத்தி சேவை பண்ணி வைப்பா. இப்போ பங்குனி மண்டபத்துக்கு மேலே ஏறுறாரோ இல்லையோ. இந்த மேலே ஏறின சமயத்துக்கு சாவதானானா ஜாகிரதை. மற்ற ஸ்ரீபாதம் தாங்குபவர்களுக்கு ஒரு ஜாகிரதை வாக்கியத்தை சொல்லி மேலே தூக்கி பெருமாளை சேவை பண்ணி வச்சு அதே நிமிஷம் கீழே இறங்குவார். அவர் எப்படி மேலே ஏறினார், எப்படி கீழே இறங்கினார், தோளில் சரியா எப்படி வந்து நின்னாருங்கிறது அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இது இன்னைக்கு நேற்றுக்கு நடந்திருக்கிறதா? எத்தனை காலமா வெறும் பல்லக்கோட எத்தனையோ இடத்துல காவிரி கரையிலே
நடை பயின்ற நாள் உண்டு. உள்ளுக்குள்ளேயே பெருமானுக்கு புறப்பாடுன்னா முன்னாடி பயிற்சி எடுத்துக்கொண்ட நாள் உண்டு. இன்னன்னார் இன்னென்ன உயரத்துல தான் இருக்கணும், இன்ன பயிற்சியோட தான் இருக்கணும். பார்த்து பார்த்து இவர்களை வெளி விதேசத்துக்கு கூட அழைச்சின்னு போய் பிரயத்தனப்பட்டா. அந்தந்த பெருமாளுக்கு இதே போல நடத்தணும். வியாகிரகதி, கஜகதி, சிம்மகதி, ரிஷபகதி, சர்ப்பகதி இதெல்லாம் நடத்தணும்னு அழைச்சின்னு போனா நன்னத்தான் நடந்தது. பல்லக்கு நன்னா இருந்தது. பெருமாள் எழுந்துருளினார். இதே விதேசத்து ஸ்ரீபாதன் தாங்கிகள் தான் போய் அவர்களே தான் நட போட்டா. ஆனா அதை போல நட இவர்களுக்கு வரல. சரி, அடுத்த வருஷம் பிரயத்தனம். ஒருவேளை தோளுக்கினியான் மாறிப்படுத்து, அந்தூர் தோழிக்கினியானோ இல்லையோ அதே போல இருந்தா தானே நமக்கு அந்த நட வரும். சரி, இதே போல பார்த்து படம் பிடிச்சுன்னு போய் அச்சு வார்த்தா போலே இதே தோழிக்கினியான பண்ணி பெருமாளுக்கு சமரிச்சுட்டா. பெருமாளை எழுந்துருளை பண்ணியாச்சு. நடந்தது புறப்பாடு அமையலை. அப்புறம் அடுத்த வருஷம் அவளை பார்த்து கேட்டா, நம்பெருமாளையும் கொண்டு வச்சிருங்கோ, ஏழை பண்ணிடுறோம்ட்டா. ஆக நீங்க தோல் இருந்து பிரயோஜனம் இல்லை, தோணிக்கிளியா இருந்து பிரயோஜனம் இல்லை. கடைசியில நடப்பவன் அவனே தவிர அவன் நடாத்தினான் என்னால் இவர்கள் நடத்துவர்கள். ஆக ஸ்ரீபாதன் தாங்கிகள் பெருமான சியாமம் வேதரகோ வெனக்தி புலினே. அப்ப காவிரித்தாய் தன் மணல் மேட்டில் என்ன கைங்கிற பண்ணாளோ அதைத்தான் ஸ்ரீபாதன் தாங்குவார்களும் இன்னைக்கும் செய்கிறார்கள். தங்கள் தங்கள் தோள்களிலே பெருமானை எழுந்துருளை பண்ணி உயர்ந்த இடத்திலே கடைசியில 6 உண்மையா இந்திரியங்களை பெருமானுக்காக சமர்ப்பித்தது அந்த ஸ்ரீபாதன் தாங்கிகள். அவர்கள் தானே தங்கள் தோள்கள்ல மாறாமல் ஓரொரு நாளும் பெருமானை எழுந்துருளை பண்ணி கடைசியில இந்திரியம் படைத்த பயனை அவர்கள் பெற்று போனார்கள். பெருமானுக்கு 6 நேரடியா கைங்கரியம் பண்றானோ, 6 காய்க்க கைங்கரியம் பண்றானோ அவனுக்கு நிகர் மற்றொருத்தன் ஆகவே மாட்டான். உடம்பால உழைத்து கைங்கரியம் பண்ணாதான் ஏற்றம். போனோம் சேவித்தோம் காசு போட்டோம்னுட்டா ஒரு வைபவமும் கிடையாது. நம்ம உடல் உழைப்பு பெருமானுக்கு முக்கியம். அவனுக்காக கொடை பிடித்தோமா, அவனுக்காக பூ கட்டினோமா, சந்தனம் அழைத்தோமா, இல்லை எங்கேயானு வீதியை பெருக்கினோமா, கோலமிட்டோமா, ஏதான ஒரு உடல் உழைப்பு கைங்கரியம் பண்ணாதான் படைத்தவனுக்கு ஒரு சிறிதளவேன்னு திரும்ப சமர்ப்பித்தோங்கிற எண்ணம் வரும். அப்படியே இல்லாமல் இருந்த இடத்துலேருந்து காசோல ₹1,00,000 எழுதினேன்னா பெருமான் ஆனந்தப்படுவதே இல்லை. நான் கொடுத்தது சரீரத்தை, திரும்ப சரீரத்தை கொடுக்க வேண்டும். குலசேகழ்வார் பிரார்த்தித்தார், அல்லிமா மலர்மங்கநாதன் ஸ்ரீயப்பதி ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு கேள்வன் அரங்கன் மெய்யடியார்கள் அந்த ரங்கநாதனுடைய அடியார்கள் எல்லையில் அடிமை திறத்தினில் எந்த கைங்கரியம் அடியார்களுக்கு பண்ணணுமோ அந்த கடைசி இடத்துல நான் நிற்கணும். வைக்காத உடனே சாதித்தார், நான் ராஜாங்கிற அகங்காரம் ஒழிந்து அவர்களோட யானும் இசைந்துடனே எண்ணுகொலோ இருக்கு நாளே. அடியார்களோட அடியார்களா இனிமே அவன் க்ஷத்திரியன்னு பேசக்கூடாது, யாரும் ராஜான்னு சொல்லக்கூடாது, தனித்து சேவக்கூடாது, அவர்களோட சேர்ந்து என்னைக்கு நான் வாழப்பெறுவேன் என்று அந்த பாசுரத்திலே பிரார்த்தித்தார். கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கொழிக்கோன் குலசேகரன் சொல்லி நின்றமை மாலரை வல்லவர் சொல்லி நின்றமிழ் மாலை. இந்த பாசர் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் தன்னை இப்ப 3ஆ சொல்லிவிட்டார். கொல்லி கோழி கூடல். கூடல் என்னால் பாண்டிய தேசம், கோழின்னு சொன்னா உறையூர், அதான் சோழ தேசத்தவர்களுக்கே தலைநகரம். கொல்லிங்கிறது தன்னுடைய ஊர். கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லி நின்றமிழ் மாலை. அந்த 10 பாசுரங்கள் 6 சொன்னாலும் அவர்கள் வைபவம் பெறுவர்கள். 2வது 10 பாசுரத்தை முடித்தார். அடுத்தது 3வது. ஆக பகவத் அனுபவம் வேணும் முதல் 10, பாகவதர்களோட சேர்க்க வேணும் 2ஆம் 10. இது வரைக்கும் ஆனுகூல்யச சங்கல்பம் எடுத்து இனி அடுத்த 3வது 10 பாசுரங்கள் பிராதிகூல்யச வர்ஜனம், வைராக்கியம் ஏற்பட்டு எத்தத்த ஊற்றுடனம்ங்கிறது அடுத்த 9 பாசுரம். மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையன் தன்னுடன் கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன் மையல் கொண்டுழிந்தேன் என் பிரானுக்கே. பிரான் ரங்கநாதனுக்காக மையல் கொண்டுழிந்தேன். ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன். ஐயனேன்னு கூப்பிட்டேன், அரங்கான்னு கூப்பிட்டேன். இவர்களோட சேரமாட்டேன். மெய்யான வாழ்க்கை, அனித்தியமான வாழ்க்கை, இதை போய் மெய்யன்னு பிரமிச்சிருக்கிறார்களே இவர்களோட கூட மாட்டேன்னார். அடுத்தர் பாசனம் வந்தது. நூலினேர் இடையார் திரள் தேனுக்கும் ஞாலன் தன்னொடும் கூடுவதில்லையான். நூலின் நேர் இடையார், நேர்னா ஒத்த, நூலினேர் இடையார் நூலை போல சிறு எடை படைத்த பெண்களுடைய ஆசைக்குன்னே கிடக்கிறார்களே. நூறினேனிடையார் திரள்தேனுக்கும் நூறினேனிடையார் திறத்தேனிற்கும் ஞாலன் தன்னொடும் கூடுவதில்லையான். அவர்களோட சேரமாட்டேன்னார். 3வது பாட்டு வந்தது. மாறனார் வரிவஞ்சலை காட்செய்யும் பாரினாரோடும் கூடுவதில்லையாம். மாறனார் வரிவஞ்சலை ரதி மன்மதன், இந்த மன்மதனுடைய கையில பிடிச்சிருக்கிற சிலை, அது காட்செய்து காமத்துக்கே வசப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களோடையும் கூடுவதில்லையான். யாரோரோட சேரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுல நடுவில் சாதித்தார். பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா. பெருமானே அரங்கான்னு கூப்பிட்டேன். பேயரே எனக்கு யாவரும். இவர்கள்லாம் பார்த்தா பேயாட்டம் எனக்கு தோன்றது. அவர்கள் என்ன பார்த்து பேயாட்டம் இருக்குன்னு அவ சொல்றா.
என்ன எனக்கு இந்த ஊர்க்காரர்களை பார்த்தா எப்படி பகவத் சிந்தனமே இல்லாத பொழுதுபோக்குறா, பெய்த்தனம் நான் நினைச்சுக்கிறேன். எப்படி லௌகிக வாழ்க்கையே இல்லாம இவர் பொழுதுபோக்குறார், பெய்த்தனம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தரை கொண்டு போய் உட்காந்து வச்சிருவோம், நடுவுல கம்பி இருக்கும். நான் இங்கேருந்து அவரை பார்த்தா அவர் சிறைக்குள்ள இருக்காப்புல இருக்கும், அவர் அங்கேருந்து என்ன பார்த்தா நான் தான் சிறைக்குள்ள, கம்பி தானே நடுவில் இருக்கு, எந்த பக்கத்துல ஆறு பார்த்தாலும் சிறைக்குள்ள இருக்காப்புல இருக்கும். இப்ப ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா பேய்த்தனமா இருக்கும், நம்ம பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்தா பேய்த்தனமா இருக்கு. பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன். இதை பத்தி பேசுறதுல அர்த்தமே கிடையாதுன்னு சாதித்தார் ஆழ்வார். இப்படி 3வது பதிகத்தாலே ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக இன்னன்னாரோட கூடுவதில்லை கூடுவதில்லை என்று ரங்கநாதனுடைய அடியார்களுடைய கூடுவோம், மற்ற பேரோட கூடுவதில்லை. யார் வையகத்தையே பார்க்கிறார்களோ, இம்மண்டலத்தையே பார்க்கிறார்களோ, அந்த பொய் வாழ்க்கையில் இருக்கிறவர்களுடைய கூடாமல் மெய் வாழ்க்கையான ரங்கநாதனுடைய அடியார்களுடைய கூடுவோம் என்று குலசேகர ஆழ்வார் தானும் அனுகிரகித்தார். இது முதல் 3 பதிகங்களை பற்றி பார்த்துள்ளோம். அரங்கநகர் துயின்னவனே என்று ரங்கநாதனையே சொல்லி தலை கட்டினார். அதனாலதான் தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னன் சிலசேர் நுதலியர் வேள் எங்கள் குலசேகரன்னே கூறு என்று ரங்கநாதனுடைய அடிமைத்தரத்துக்கு ஆசைப்பட்டு கண்களாலே கண்டு, வாயாலே பாடி, கைகளாலே தொழுது, காதார கேட்டு, மனத்தாலே நினைத்து, தலையால வணங்கி, உடன் கூடி வாழ வேண்டும் ஆசைப்பட்டார். குலசேகராழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவர் காட்டினபடி நாமும் ஓரளவாவது முயற்சி எடுத்து ஸ்ரீரங்கத்திலேயும் ரங்கநாதனிடத்திலையும் ஆசை கொண்டு வாழ வேண்டும்னு உங்களிடத்திலையும் பிரார்த்தித்து கொண்டு அமழ்கிறேன்.